ஹை கைஸ், ஹாப்பி மார்னிங். முளைக்கட்டிய கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் முந்தின நாளே மூக்கடலையை ஊற வச்சிட்டேன். மார்னிங்கே ஈவினிங் எடுத்து முளைக்கட்டி வச்சுட்டுங்க வெளியே. இப்போ நல்லா முளைப்பு வந்துருச்சு. அடுத்த நாள் மார்னிங் இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த கொண்டக்கடலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொண்டக்கடலைக்கு சால்ட்டு போட்டிருப்போம், அதனால கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோன்னு விட்டுருக்கோங்க. சைடில் மிக்ஸி ஜாரில் ஒரு புடி தேங்காய், கொஞ்சம் உடச்சக்கடலை, 2 முந்திரி, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி பாலாக வடிகட்டி எடுத்து இந்த கொண்டக்கடலை கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொதிக்கிற நேரத்துக்கு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டால் சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.